ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 77வது தலைப்பு. ஜாதி முறை, நவீனர்களின் கருத்து. தொடர்ச்சி. வேதத்தை விட்டால் சிலருக்கு பாபம், வேதத்தை சொன்னால் சிலருக்கு பாபம் என்பதைப் போல இவ்வளவு வித்தியாசங்களும் பக்ஷபாதங்களும் ஏன் நம் மதத்தில் மட்டும் இருக்கின்றன என்று தோன்றுகிறது. இந்த விஷயங்களையெல்லாம் சொல்லிக் கொள்வது அவமானமாக இருக்கிறதென்று நாம் நினைக்கிறோம். இவை தொலைந்தால் நல்லதென்றும் நினைக்கிறோம். இந்த வித்தியாசங்கள் பல நல்ல அம்சங்களுடைய நமது மதத்துக்கு களங்கமாக இருக்கின்றன என்று சிலர் சொல்லுகிறார்கள். இப்படி பல பேருக்கு இந்த விஷயங்கள் மனசில் உறுத்திக்கொண்டே இருக்கின்றன. சில பேர் ஏதாவது தெரிந்து சமாதானம் செய்து கொள்ளுகிறார்கள். சில சமயங்களில் சில பேர் இந்த மாதிரி வித்தியாசங்களை பார்த்து ஆத்திரமடைந்து நாஸ்திகர்களாகி இவற்றை எடுத்துக்காட்டி உறுத்தி சொல்கிற போது அப்படி போகாத நமக்கு மனஸ் ரொம்பவும் கஷ்டப்படுகிறது. இம்மாதிரி சமயங்களில் உள்ளூர மதாபிமானம் உள்ளவர்கள் இந்த வர்ண தர்மத்தை மட்டும் எடுத்து போட்டுவிட்டு எல்லா ஜாதிகளையும் ஒன்றாக்கிவிட்டு மற்ற மதஸ்தர்களைப் போலவே நாமும் ஆகிவிட்டால் நன்றாக ஆகிவிடும் என்கிறார்கள். வேதமோ ஈஸ்வர ஆராதனமோ எல்லாவற்றையும் எல்லோருக்கும் ஒன்றாக்கிவிடலாம், வெவ்வேறு ஆச்சாரம் அனுஷ்டானம் என்பதே வேண்டாம் என்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் அதிகமாக போய் நம்முடைய ரொம்பவும் ஆதிகாலத்திய பூர்வீகர்களின் கொள்கையே இதுதான், ஜீவாத்மாவும் பரமாத்மாவுமே ஒன்று என்று சொன்ன நம் மூல புருஷர்கள் ஜீவர்களுக்குள்ளேயே இத்தனை பேதம் சொல்லியிருப்பார்களா? அவர்களும் சரி, அப்புறம் கீதையில் கிருஷ்ண பரமாத்மாவும் சரி, ஜீவர்கள் தங்கள் தங்கள் குணத்துக்கு ஏற்றபடி தொழில்களை 4 வர்ணமாக பிரித்து கொண்டு செய்வதைத்தான் சொன்னார்களே தவிர பிறப்புப்படி ஜாதி தொழில் வருவதாக சொல்லவில்லை என்றெல்லாம் சொல்லி நம் மதத்தில் களங்கம் என்று இவர்களுக்கு தோன்றுகிற பாரம்பரியமான ஜாதி முறையே மூலத்தில் நம் மதத்தில் இல்லாமல் பிற்பாடு சேர்ந்துவிட்ட தப்பான விஷயந்தான் என்கிறார்கள். இதையெல்லாம் இப்போது கொஞ்சம் அலசி ஆலோசித்து பார்ப்போம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.